இப்போ சமீபமா ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆனாங்க ஜெயம் ரவிது. குறிப்பா இந்த படத்தோட ட்ரெய்லர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தோட செட்டு என்ன பண்றாங்க போட்டிருக்காங்க. அச்சு அசல் சட்டமன்றத்திலேயே எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அது முழுக்க முழுக்க செட்டு போட்டிருக்காங்க. கே.எஸ். ரவிக்குமாரா எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. இவருடைய கேரக்டர், இவருடைய டிரெஸ்ஸிங் சென்ஸ், இவருடைய அட்மாஸ்பியர் எல்லாம் பார்த்தா யார வந்து நம்மள வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சு அசல் எடப்பாடி பழனிசாமிய தான் வந்து என்ன பண்றாங்க, பிரதிபலிக்கிறாங்க அப்படின்ற மாரி தான் தெரியுது. இப்போ ஹீரோ ரவிமோகன் வந்து எழுந்து என்ன பண்றாரு, எனக்கு சண்முக பாண்டியன்னு எனக்கு வந்து பேர் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த பாட்ஷா படத்துல ரஜினி சொல்லுவார்ல, என் பேரு மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. என்ன வந்து உங்களுக்கு வந்து சண்முக பாண்டியனா தான் தெரியும். ஆனா எங்க தொகுதியில எனக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த டைட்டில் என்ன பண்றாங்க போடுறாங்க. கராத்தே பாபு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேள இவருடைய பேர் மாற்றுவதற்கான காரணத்த சொல்றதுக்காக இந்த ட்ரெய்லரோட ஒரு சிறு ஓட்டமா இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கருத்துக்கள் சொல்றாங்க. ஆனா இல்ல இது முழுக்க முழுக்க வந்து அரசியல் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க கருத்து தெரிவிக்கிறாங்க.